Vanakkam, good morning. Today motivation topic is choose your path. எந்த வழியை தேர்ந்தெடுப்பது? இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் ஆஸ்கார் விருதினை வென்று விருதினை பெறும்போது விருது மேடையில் எனது வாழ்வில் சிறுவயதில் பல இன்னல்களுக்கு மத்தியில் பயணிக்கும் போது என் முன்னால் 2 பாதைகள் இருந்தது. ஒன்று அன்பின் வழியில் பயணப்படுவது, மற்றொன்று வெறுப்பின் வழியில் பயணப்படுவது. நான் அன்பின் வழியில் பயணப்பட்டேன். இந்த விருது வரை இந்த அன்பின் வழி என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. கடவுளுக்கு நன்றி, எல்லா புகழும் இறைவனுக்கே என்று விருது மேடையில் அறிவித்தார். ஸோ அன்பின் வழியில் பயணப்பட்டவர்கள் என்றுமே தோல்வியுற்றது கிடையாது. நமது கல்லூரியில் நமது சில நண்பர்களுடனோ மற்றும் நமது சுற்றி உள்ளவர்களோ வெறுப்பு, கோபம் என்ற நெருப்பை காட்டாமல் அன்புடன் ஜாதி, மதம், மொழி, இனம், நாடு கடந்து நான் நேசிக்க கற்றுக்கொண்டால் நமது வாழ்வில் தோல்விகளே வராது. வெற்றியை நோக்கி பயணப்படலாம். நமது வாழ்வே மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். ஸோ வெற்றியை நோக்கி பயணப்பட, வாழ்வு சிறக்க அன்பின் வழியில் நாம் பயணப்பட வேண்டும். திருவள்ளுவர் அன்புடைமை எனும் அதிகாரத்தில் 80வது குறளாக அன்பின் வலியது உயிர்நிலை அத்திலார்க்கு என்புதோள் போர்த்த உடம்பு. அன்பின் வலியது உயிர்நிலை. ஒருவன் உயிர் வாழ்கிறான் என்பதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது அன்பு செலுத்துவது மட்டுமே ஆகும். ஸோ அத்திலார்க்கு அப்படி அன்பு செலுத்தாதவர்கள் என்புதோள் போர்த்த உடம்பு, வெறும் எலும்பின் மீது தோல் போர்த்தப்பட்ட உயிரற்ற உடம்பிற்கு சமானமாகும். ஸோ அன்பு செலுத்துவதே உயிர் வாழ்க்கைக்கு அடிப்படை. அப்படி அன்பு செலுத்தாதவர்கள் உயிரில்லாத எலும்பின் மீது போர்த்தப்பட்ட தோலுக்கு சமமாகும். எட்டி ஜாக்ஹூ என்பவர் ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் எர்த் என்ற தனது வாழ்க்கை பயணத்தை ஒரு நூலாக எழுதியுள்ளார். எட்டி ஜாக்ஹூ என்பவர் ஆஸ்திரேலியாவில் 100 வயது வரை வாழ்ந்து மகிழ்வுடன் வாழ்ந்து அவர் வாழ்வை நிறைவு செய்தார். ஆனால் அவரது வாழ்வு மகிழ்வுடன் நிறைவுற்றது. அவரது சிறு வயதில் ஜெர்மனியில் பிறந்து யூதராக பிறந்த காரணத்தால் நாசிக்களால் துன்புறுத்தப்பட்டு உயிருக்கு போராடி தாய் தந்தையை இழந்து தனது சகோதரியுடன் பல மரணத்திலிருந்து தப்பித்து ஆஸ்திரேலியா வந்தவர். அவர் படாத இன்னல்கள் கிடையாது. ஆனால் அவர் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக மகிழ்வுடனும் நன்றியுணர்வுடன் தனது வாழ்வை இந்த உலகுக்கு அர்ப்பணித்து விட்டு சென்றார். த ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் எர்த், எட்டி ஜாக்ஹூ பை எட்டி ஜாக்ஹூ என்ற ஒரு அற்புதமான புத்தகம் நமக்கு எல்லாம் விட்டு சென்றிருக்கிறார். வாய்ப்புள்ளவர்கள் இதை படிக்க வேண்டும். ஒரு நம்பிக்கையையும் வாழ்வின் மீது அர்த்தத்தையும் கொடுக்க வல்ல நூலாக ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் எர்த் இருக்கும். அது உங்கள் வாழ்வில் விளக்கேற்றும். Thank you for watching this video. If you like this video, press the like button, share your friends. Those who are not subscribed this channel, please subscribe. Thank you once again.